என்னங்க நீங்க வாங்குற சம்பளம் உங்களுக்கு பத்தலையா? சம்பளத்தோட சேர்த்து கொஞ்சம் கூட ஜாஸ்தி காசு வந்தா நல்லா இருக்கும்னு தோணுதா? சரி, அந்த காசை எப்படி உருவாக்குறதுன்னு உங்களுக்கு தெரியலையா? எப்படி உருவாக்கணும்னு வழி தெரியுது, ஆனா அதை கண்டினியூஸா பண்றதுக்கு உங்களுக்கு டைம் இல்லையா? இந்த ஒரு சிச்சுவேஷன் நீங்க இருந்தீங்க அப்படின்னா பாசிவ் இன்கம் அப்படின்ற ஒரு விஷயத்தை உங்களோட வாழ்க்கையில கொண்டு வாங்க. சரி சானா, இந்த பாசிவ் இன்கம்னா என்ன அப்படின்ற கொஸ்டினை முன்னாடி நீங்க வச்சீங்கன்னா அதை பத்தி தான் இந்த வீடியோல பார்க்க போறோம். நீங்க இம்ப்ளிமெண்ட் பண்ணக்கூடிய, அதாவது டக்குன்னு இப்பவே இம்ப்ளிமெண்ட் பண்ணக்கூடிய ஒரு 5 பாசிவ் இன்கமும் நான் உங்ககிட்ட ஷேர் பண்ணிக்க போறேன். ஸோ பாசிவ் இன்கம்னா என்ன, நாம எந்த மாதிரி பாசிவ் இன்கம்ஸ் பார்க்க போறோம் அப்படின்றத பார்க்கறதுக்கு முன்னாடி நீங்க நம்மளோட சேனலை இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு அந்த பெல் ஐக்கனை கிளிக் பண்ணுங்க. வணக்கம், வெல்கம் பேக் டு ஃப்ரீடம் தமிழ் சேனல். நான் உங்களோட சனாராம். பாசிவ் இன்கம்னா என்ன அப்படின்றத தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி ஆக்டிவ் இன்கம்னா என்னன்னு புரிஞ்சுக்கலாம். ஆக்டிவ் இன்கமோட ஒரு எக்ஸாம்பிள் நாம செய்யற 9 to 6 ஜாப். நம்ம டெய்லி வேலைக்கு போகணும், பஞ்ச் இன் பண்ணணும், பஞ்ச் அவுட் பண்ணணும், அந்த இடத்துல நம்ம ஆக்டிவா பிரசண்டா இருக்கணும், எல்லா வேலைகளும் செய்யணும். இதுக்கு நமக்கு சம்பளம் கிடைக்கும். இது நம்ம ஆக்டிவ் இன்கமோட ஒரு எக்ஸாம்பிள் சொல்லலாம். ஸோ பாசிவ் இன்கம் அப்படின்னு சொல்றப்போ நாம ஒரு சொத்து வாங்குறப்பயோ இல்லை ஒரு முதலீடு செய்யறப்பயோ ஒரு விஷயத்தை ஸ்டார்ட் பண்றப்பயோ அங்க கண்டிப்பா ஒரு எஃபோர்ட் போடுவோம், ஒரு முயற்சி போடுவோம். மேபி ஒரு சின்ன முதலீடு கூட போட வேண்டியதா இருக்கலாம். ஆனா நம்ம கண்டினியூஸா எஃபோர்ட் போட வேண்டாம் அங்கிருந்து நமக்கு இன்கம் வரதுக்கு. ஸோ பேசிக்லி ஒரு சின்ன இன்வால்வ்மெண்ட் இருக்கும், ஆனா கம்ப்ளீட்டா அங்க இருந்தாதான் நமக்கு இன்கம் கிடைக்கும் அப்படின்னு கிடையாது. சிம்பிளான ஒரு விஷயம் தான். ஆக்டிவ் இன்கம்னா நாம அங்க கண்டிப்பா இருக்கணும், இருந்தாதான் சம்பளம். பாசிவ் இன்கம் அப்படின்னு சொல்றப்போ நாம ஆரம்பிச்சு வச்சுட்டோம், அப்பப்போ ஒரு சின்ன சின்ன மெயின்டெனன்ஸ் பண்ணிப்போம், ஆனா இன்கம் நமக்கு வந்துட்டே இருக்கும். இதை பாசிவ் இன்கம் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ நாம இந்த வீடியோல ஒரு 5 பாசிவ் இன்கம் பார்க்க போறோம். இன்வெஸ்ட்மெண்ட்டே இல்லாம நம்ம ஸ்டார்ட் பண்ணக்கூடிய பாசிவ் இன்கம், மினிமலான இன்வெஸ்ட்மெண்ட் வச்சு நம்ம ஸ்டார்ட் பண்ணக்கூடிய ஒரு பாசிவ் இன்கம், அண்ட் நிறைய காசு இருக்கு அப்படின்னா நீங்க எந்த மாதிரி பாசிவ் இன்கம் ஸ்டார்ட் பண்ணலாம் அப்படின்றத நான் சொல்ல போறேன். ஃபர்ஸ்ட் ஒன் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, இன்வெஸ்ட்மெண்ட்டே இல்லாம நீங்க ஸ்டார்ட் பண்ணக்கூடிய ஒரு பாசிவ் இன்கம். நீங்க ஒரு கான்டென்ட் கிரியேட்டர் ஆகலாம். ஸோ இங்க நீங்க எந்த ஒரு ரிசோர்ஸ் வேணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா உங்களோட டைம். அண்ட் இதோட பொட்டன்ஷியல் பார்த்தோம்னா ரொம்பவே ஹை, ஈஸியா ஸ்டார்ட் பண்ணிடலாம். இதுல நீங்க ஜெயிக்கிறதுக்கு கீ ஃபேக்டர்ஸ் என்னென்ன வேணும் அப்படின்னு பார்த்தோம்னா, ஃபர்ஸ்ட் உங்களோட டார்கெட் ஆடியன்ஸ் யாரு அப்படின்றத டிசைட் பண்ணணும். நீங்க கிரியேட் பண்ற அந்த கான்டென்ட் யூனிக்கா இருக்கணும், ட்ரெண்டிங் கான்டென்ட்டோட சேர்ந்து ஒரு விஷயமா இருக்கணும், அண்ட் முக்கியமா கன்சிஸ்டன்டா இருக்கணும். ஒரு நாள் போட்டுட்டு 2 நாள் போடாம 3ஆவது நாள் போடுறீங்கன்னா கண்டிப்பா ரீச் இருக்காது. ஸோ கன்சிஸ்டன்சி அப்படின்றது ரொம்ப முக்கியம். அண்ட் காசு பத்தி கேட்டோம் அப்படின்னா ஒரு ஸ்லோ க்ரோத் எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். இல்ல திடீர்னு ஒரு வீடியோ வைரல் ஆயிடுச்சுன்னா ஓவர் நைட்ல கூட நீங்க லட்சங்கள் பார்க்கலாம். நம்ம கண் முன்னாடி எத்தனை கான்டென்ட் கிரியேட்டர்ஸ் லட்சக்கணக்கில் காசு சம்பாதிச்சு பார்க்குறோம். ஸோ பேசிக்லி நம்ம போடுற கான்டென்ட் தரமா இருக்கு, மக்களுக்கு அது பிடிச்சிருக்கு அப்படின்னா ரீச் இருக்கும். ரீச் இருந்துச்சுன்னா கண்டிப்பா காசு கிடைக்கும். இது ஒரு பாசிவ் இன்கம் நமக்கு. அண்ட் எங்கெல்லாம் நம்ம நம்மளோட கான்டென்ட்ஸ் போடலாம், இன்ஸ்டாகிராம்ல போடலாம், யூடியூப்ல போடலாம், ஃபேஸ்புக்ல போடலாம், ஸ்னாப்சாட்ல போடலாம். ஸ்னாப்சாட் பார்த்தோம்னா 2020ல ஸ்பாட்லைட் அப்படின்ற ஒரு ஃபீச்சர் கொண்டு வந்தாங்க. இங்க பார்த்தோம்னா ஒரு சில கைட்லைன்ஸ் இருக்குங்க. இந்த கைட்லைன்ஸை மேட்ச் பண்ணணும். அதாவது 60 செகண்ட்ஸ் லாங்கா இருக்கணும், வெர்டிகலா இருக்கணும், சவுண்ட் இருக்கணும், ஒரிஜினல் கான்டென்ட் இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சில கைட்லைன்ஸ் இருக்கு. இதை மீட் பண்ற அந்த கான்டென்ட் கிரியேட்டர்ஸோட என்டர்டைனிங் வீடியோஸை இந்த ஸ்பாட்லைட் அப்படின்ற ஒரு ஃபீச்சரை வச்சு அப்டேட் பண்றாங்க, அப்லோட் பண்றாங்கன்னு சொல்லலாம். ஸோ இந்த ஒரு ஸ்னாப் வைரல் ஆயிடுச்சு அப்படின்னா ஸ்னாப்சாட்டை அந்த கான்டென்ட் கிரியேட்டர்ஸை மீட் பண்ணி இல்லைன்னா இன் டச், தி கெட் இன் டச் வித் தெம் அண்ட் அவங்களுக்கு பே அவுட்ஸ் கொடுக்குறாங்க. ஸோ ஃபர்ஸ்ட் பாசிவ் இன்கமோட ஆப்ஷன் அப்படின்னு பார்த்தோம்னா கான்டென்ட் கிரியேட்டர். உங்களுக்கு அந்த ஒரு ஸ்கில் இருக்கா, நல்லா பேசுவீங்களா, உங்களுக்கு இந்த ஒரு விஷயத்த, இந்த ஒரு பேச்சு திறனை வச்சே நீங்க கான்டென்ட் கிரியேட் பண்ணி காசு சம்பாதிக்கணும்னு நினைச்சீங்கன்னா இவ்வளோ பிளாட்ஃபார்ம்ஸ் இருக்கு. நீங்க உங்களோட பாசிவ் இன்கம் இங்கிருந்து ஸ்டார்ட் பண்ணலாம், இன்வெஸ்ட்மெண்ட்டே இல்லாம. ரெண்டாவது பாசிவ் இன்கம் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, அகைன் இன்வெஸ்ட்மெண்ட்டே வேண்டாம், அஃபிலியேட் மார்க்கெட்டிங் நீங்க செய்யலாம். அஃபிலியேட் மார்க்கெட்டிங் அப்படின்னு சொல்றது ஒரு பெர்ஃபார்மன்ஸ் பேஸ்ட் மார்க்கெட்டிங் ஸ்ட்ராட்டஜி அப்படின்னு சொல்லலாம். ஸோ பேசிக்லி வேற ஒரு கம்பெனியோட சர்வீஸையோ ப்ராடக்டையோ வேற ஒரு இண்டிவிஜுவலோ குரூப் ஆஃப் இண்டிவிஜுவல்ஸோ ப்ரொமோட் பண்றாங்க கமிஷனுக்காக. ஸோ இங்க என்ன நடக்கும், இது ஒரு வின் வின் சிச்சுவேஷன். இந்த ஒரு கம்பெனியோட ப்ராடக்டையோ சர்வீஸையோ சேல்ஸ் பண்றாங்க, அவங்களுக்கு லீட்ஸ் ஜெனரேட் பண்ணி கொடுக்குறாங்க, அங்கே டிராஃபிக்கை ஜாஸ்தி பண்றாங்க. ஸோ கம்பெனிக்கு ப்ராஃபிட். இதெல்லாம் பண்ற இந்த மார்க்கெட் பண்றாங்க இல்லையா, அந்த இண்டிவிஜுவல்ஸ்க்கு கமிஷன் கிடைக்கும், இவங்களுக்கும் ப்ராஃபிட்.
ஸோ இப்படி தான் வந்துட்டு அஃபிலியேட் மார்க்கெட்டிங் நடக்குது. ஸோ பேசிக்லி நிறைய மர்ச்சன்ட்ஸும் பிளாட்ஃபார்ம்ஸும் வந்துட்டு இந்த அஃபிலியேட் ப்ரோக்ராம்ஸ் வந்து வச்சுருப்பாங்க. ஸோ நீங்கள் வந்து அங்கே சைன்அப் பண்ணணும். சைன்அப் பண்ண உடனே அப்ரூவல் வந்துருச்சு அப்படின்னா உங்களுக்கு வந்துட்டு ஒரு யூனிக் அஃபிலியேட் லிங்க் இல்லைன்னா ஒரு கோடு வந்து கிரியேட் ஆகும். ஸோ நீங்கள் ப்ராடக்ட்ஸையோ சர்வீசஸையோ வந்து ப்ரொமோட் பண்ணுறப்போ இந்த ஒரு கோடை வந்து இந்த ஒரு லிங்கை வந்து யூஸ் பண்ணி பண்ணுவீங்க. ஸோ நீங்கள் இமெயில் மார்க்கெட்டிங் பண்ணலாம், சோஷியல் மீடியாவில் பண்ணலாம், பிளாக்ஸில் பண்ணலாம், எதுனாலும் ஓகே. யூ ஆர் ஜஸ்ட் மார்க்கெட்டிங் இட். ஸோ இப்போ என்ன நடக்குது, நம்ம நிறைய இடத்துல நம்மளோட இந்த ரெஃபரல் கோடை இல்லைனா லிங்கை யூஸ் பண்ணி மார்க்கெட் பண்ணிட்டு இருக்கோம். ஸோ மக்கள் வந்து நம்மளோட அந்த லிங்கையோ கோடையோ யூஸ் பண்ணி வாங்குறப்போ அது வந்து அங்கே ட்ராக் ஆகும். அந்த கம்பெனிக்கு வந்து காமிக்கும் உங்களோட சர்வீஸை வந்து வாங்கியிருக்காங்க இல்லை உங்களோட ப்ராடக்டை வாங்கியிருக்காங்க இந்த மிஸ்டர் ஏவோட லிங்கை யூஸ் பண்ணி அப்படின்னு. ஸோ நமக்கு அவங்க அந்த லிங்கை யூஸ் பண்ணி வாங்குறதுனால கமிஷன் வந்து கிடைக்கும். சிம்பிளான ஒரு விஷயம் தான். சரி, எங்கெல்லாம் வந்துட்டு நம்ம இந்த அஃபிலியேட் மார்க்கெட்டிங் பண்ணலாம் ஒரு சில எக்ஸாம்பிள்ஸ் நான் உங்களுக்கு கொடுக்குறேன். ஃபர்ஸ்ட் ஒன் பார்த்தோம் அப்படின்னா ஏர்ன் கரோ அப்படின்ற ஒரு பிளாட்ஃபார்ம் வந்து இருக்கு. ஸோ இங்க என்ன அப்படின்னா டீல் ஷேரிங் பிளாட்ஃபார்ம். 150 அஃபிலியேட் கம்பெனிஸோட நாம வந்துட்டு சேர போறோம். ஸோ இங்க வந்து உங்களுக்கு மந்த்லி 30,000 வரைக்கும் கமிஷன்ஸ் வந்து ஈஸியா வாங்கலாங்க. இங்க உங்களுக்கு மந்த்லி கமிஷனா 30,000 வரைக்கும் வந்து கிடைக்கிறதுக்கான சான்சஸ் இருக்கு. மேலேயும் வந்து கிடைக்கலாம். நீங்க எவ்வளவுக்கு எவ்வளவு புஷ் பண்றீங்களோ எவ்வளவுக்கு எவ்வளவு மக்கள் வாங்குறாங்களோ அது தகுந்த மாதிரி உங்களுக்கு வந்து கமிஷன் கிடைக்கும். ஸோ இங்க பேசிக்கலி இந்த பிளாட்ஃபார்ம்ல என்ன அப்படின்னா நல்ல டீல்ஸ் இருக்கு இல்லையா, நம்ம ஃபிளிப்கார்ட்ல, ஜியோல, மிந்த்ரால அதெல்லாம் இங்க வந்து புஷ் பண்றோம். ஸோ மக்கள் உங்க ஃப்ரெண்ட்ஸ் ஆகட்டும், ரிலேட்டிவ்ஸ் ஆகட்டும், இல்லை பொதுமக்கள் ஆகட்டும் உங்களோட லிங்கையோ அந்த கோடையோ யூஸ் பண்ணி வாங்கினாங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து கமிஷன் கிடைச்சிடும். இன்னொன்று வந்து பார்த்தோம்னா அமேசான் அசோசியேட்ஸ். இது நம்ம எல்லாருக்குமே தெரியும். இங்கே அஃபிலியேட் மார்க்கெட்டிங் அப்படின்னா அமேசான் அப்படின்றது கண்டிப்பாக நமக்கு வந்துட்டு ஞாபகம் வரும். ஸோ இங்கே பார்த்தோம் அப்படின்னா நாம வந்துட்டு அமேசானில் போகிறோம், சைன் அப் பண்ணுறோம், அங்கே வந்து நமக்கு அஃபிலியேட் லிங்க் கிடைக்கும், நம்ம ப்ரொஃபைலில் போடுறோம், மார்க்கெட் பண்ணுறோம். ஸோ மக்கள் நம்ம லிங்கை யூஸ் பண்ணிட்டு வாங்குறாங்க அப்படின்னா நமக்கு 0.2%லேருந்து 10% வரைக்கும் கமிஷன் வந்து கிடைக்கும். என்ன ப்ராடக்ட் வாங்குறாங்களோ, எந்த கேட்டகரி ஆஃப் ப்ராடக்ட் வாங்குறாங்களோ அதை பொறுத்து. அண்ட் அதை தொடர்ந்து பார்த்தோம்னா ஃப்ளிப்கார்ட், அங்கேயும் வந்து இந்த ஆப்ஷன் இருக்கு. ஸோ இங்கே நமக்கு கமிஷன் பார்த்தோம் அப்படின்னா 15% வரைக்கும் கிடைக்குது அவங்க வாங்கக்கூடிய பர்ச்சேஸை பொறுத்து. ஸோ இது வந்துட்டு நான் கொடுத்த ஒரு சில எக்ஸாம்பிள். ஸோ நீங்கள் இங்கே வந்து அஃபிலியேட் மார்க்கெட்டிங் ட்ரை பண்ணலாம். ஓகே, அடுத்தது பார்த்தோம்னா ஒரு மினிமல் இன்வெஸ்ட்மெண்ட்டோட நம்ம பண்ணக்கூடிய ஒரு பாசிவ் இன்கம். இது மூணாவது பாசிவ் இன்கம் நம்ம பார்க்குறது. ரெண்ட் கொடுக்கறது. இப்போ என்னோட வீட்டில் 2 ரூம் இருக்கு. ஒரு ரூமை ஏர்பிஎன்பியில் நான் போட்டேன் அப்படின்னா எனக்கு அங்கே இன்கம் வந்து கிடைக்கும். மேபி ஒரு சின்ன மாடிஃபிகேஷன் பண்ண வேண்டியதாக இருக்கும், அவ்வளோதான். சின்ன சின்ன செலவுகள் முடிஞ்சு போச்சு. ஆனால் என் இன்கம் வந்து வந்துட்டே இருக்கும். நான் அங்கே வந்து ப்ரெசென்ட்டாக இருக்கணுன்ற அவசியம் கிடையாது, எஃபர்ட் போடணும் அப்படின்ற அவசியமும் கிடையாது. இன்னொன்று என்ன பண்ணலாம், பார்க்கிங் ஸ்பேஸ் உங்கள் வீட்டு முன்னாடி இருக்குது, உங்கள் வீட்டு பின்னாடி இருக்குது, அங்கே வந்துட்டு பக்கத்தில் ஒரு மால் இருக்குது, இல்லை ஏதாவது ஒரு கேதரிங் பிளேஸ் வந்து இருக்குன்னா நீங்கள் உங்களோட பிளேஸை பெர்மிஷன் இருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக பார்க்கிங்க்கு வந்துட்டு கொடுக்கலாம், ரெண்ட் அவுட் பண்ணிக்கலாம். அண்ட் இன்னொன்று கார், ஜூம் கார் அந்த மாதிரி ஆப்ஸ்லாம் பார்த்தோம்னா உங்களோட காரை வந்து ரெண்ட் அவுட் பண்ணிக்கலாம். உங்கள் கார் சும்மா நிற்கிறதுக்கு பதிலாக இந்த மாதிரி போயிட்டு இருக்கும், உங்களுக்கு அங்கேருந்து காசு வந்து கிடைக்கும். ஸோ இது வந்துட்டு தேர்ட் டைப் ஆஃப் பாசிவ் இன்கம். இங்கே வந்து ஒரு சின்ன மினிமல் இன்வெஸ்ட்மெண்ட் வந்து நம்ம பண்ண வேண்டியதாக இருக்கும். நாலாவதாக நம்ம பண்ணக்கூடிய பாசிவ் இன்கம் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா ட்ராப் ஷிப்பிங். இங்கே நீங்கள் ஒரு குட்டி இன்வெஸ்ட்மெண்ட் போட்டு ஸ்டார்ட் பண்ணிக்கலாம், இல்லை இன்வெஸ்ட்மெண்ட்டே போடாமல் ஸ்டார்ட் பண்ணிக்கலாம். இந்த ட்ராப் ஷிப்பிங் அப்படின்னு சொல்கிறப்போ இது கம்ப்ளீட்லி ஆன்லைன் ரீட்டெயில் பிஸ்னஸ். ஸோ நான் வந்து இப்போ ட்ராப் ஷிப்பிங் ஆரம்பிக்கிறேன் அப்படின்னா நான் ஒரு ஆன்லைன் பிளாட்ஃபார்ம் ஸ்டார்ட் பண்ணிப்பேன். ஸோ பையர்ஸ் இங்கே வந்து ஆர்டர் வைப்பாங்க. நான் வந்து இந்த குட்ஸையோ ப்ராடக்ட்ஸையோ ஸ்டோர் பண்ணி வைக்க மாட்டேன். எனக்கு வந்து ஒரு வேர் ஹவுஸோ இல்லைன்னா வந்து ஒரு குடவுனோ வந்து கிடையாது. ஸோ யார் ப்ரொடியூஸ் பண்ணுறாங்களோ அவங்களே டேரெக்டாக வந்துட்டு டெலிவர் பண்ணிடுவாங்க. பேசிக்லி நாம் வந்து ஒரு இன்டர்மீடியேட்டாக இருப்போம். ஸோ இந்த ட்ராப் ஷிப்பிங் அப்படின்னு சொல்கிறப்போ இங்கே 3 டைப்ஸ் வந்து நான் மென்ஷன் பண்ணுறேன். ஒன்று பார்த்தோன்னா ப்ராடக்ட் ரீசெல்லிங். ஸோ டேரெக்டாக யார் வந்து ப்ராடக்ட் உருவாக்குறாங்களோ அவங்க கிட்ட அந்த ப்ராடக்ட்டை வாங்கி ஆன்லைன் வழி ஜென்ரல் பப்ளிக்கு கொண்டு போகிறோம். இது ஒரு டைப். ரெண்டாவது டைப் பிஸ்னஸ் எக்ஸ்டென்ஷன் சொல்லுவாங்க. ஸோ எனக்கு வந்துட்டு ஆன்லைனில் ப்ரெசன்ஸ் இருக்கணும், என்னோட ப்ராடக்ட்ஸ் வந்து விற்கணும்னு ஆசை இருக்குது, பட் மேபி என்கிட்ட நாலேஜ் இல்லை, இல்லை ஃபண்ட் இல்லை, என்ன வேணால் ரீசனாக வந்து இருக்கலாம். ஸோ இந்த இடத்துல வேற ஒரு கம்பெனி வந்துட்டு அந்த ஆன்லைன் ப்ரெசன்ஸை உருவாக்கி தரும். இது வந்து பிஸ்னஸ் எக்ஸ்டென்ஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. அண்ட் லாஸ்ட் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா பிரிண்ட் ஆன் டிமாண்ட். நம்ம எல்லாருக்குமே தெரியும். இப்போ பார்த்தோம்னா கஸ்டமைஸ்ட் டிஷர்ட் ஆகட்டும், மக் ஆகட்டும், ஒரு டெக்ஸ்ட் வச்சு, இமேஜ் வச்சு எல்லாமே வந்துட்டு மக்கள் ஆசைப்பட்டு வாங்குறாங்க. ஸோ நீங்கள் இந்த பிரிண்ட் ஆன் டிமாண்ட் பிஸ்னஸ் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு ஒரு ஃபிக்ஸ்டு நம்பர், இவ்வளோ தான் வேணும், இதுதான் வேணும் அப்படின்னு சொல்கிறப்போ உருவாக்கி நம்ம வந்து கொடுப்போம். ஸோ ட்ராப் ஷிப்பிங் அப்படின்னா என்ன, நாம் வந்துட்டு எந்த ஒரு இடத்துலையும் ஸ்டோர் பண்ணி வைக்க போகிறது கிடையாது. குட்ஸையோ இல்லை அந்த ஒரு ப்ராடக்ட்ஸையோ வந்துட்டு ஒரு வேர் ஹவுஸில் ஸ்டோர் பண்ணி வைக்க போகிறது கிடையாது. நம்ம ஆன்லைன் பிளாட்ஃபார்ம் ஸ்டார்ட் பண்ண போகிறோம்.
மக்கள் ஆர்டர் பண்ணுவாங்க, தகுந்த மாதிரியான டெலிவரி வந்து நடக்குது. அண்ட் நாம் வந்து டெலிவர் பண்ணல. ட்ராப் ஷிப்பிங் ஸ்டார்ட் பண்றதுக்கு ஃபர்ஸ்ட் உங்களோட நீஷ் என்ன அப்படின்றத கண்டுபிடிங்க. அதை தொடர்ந்து ஒரு நல்ல சப்ளையரை நீங்க வந்து பிடிக்கணும். ஆன் டைம் கொடுக்குறவங்க, பேமெண்ட் கரெக்டா பண்றவங்க, பிரச்சனை எதுவும் வராதவங்க. ஸோ இந்த மாதிரியான சப்ளையர்ஸை நீங்க வந்து கண்டுபிடிச்சிக்கணும். உங்க ப்ராடக்ட் பிரைசிங் ரொம்ப ஜாஸ்தியாக வைக்கக்கூடாது, ரொம்ப கம்மியாக வைக்கக்கூடாது. கரெக்டாக மார்க்கெட்ல எவ்வளோ இருக்கோ தகுந்த மாதிரியான ப்ராடக்ட் பிரைசிங் பண்ணணும். அதுக்கப்புறம் உங்களோட ட்ராப் ஷிப்பிங் ஸ்டோரை செட் பண்ணுங்க, அதாவது ஆன்லைன்ல. அண்ட் கடைசியா மார்க்கெட் பண்ணுங்க, வித்துருங்க. ஸோ எவ்வளோக்கு எவ்வளோ நீங்க விற்கிறீங்களோ அவ்வளோக்கு அவ்வளோ உங்களுக்கு வந்து காசு கிடைக்கும். ஸோ ட்ராப் ஷிப்பர்ஸோட ஒரு சில எக்ஸாம்பிள் கொடுக்கணும் அப்படின்னா ஷாப்பிஃபை சொல்லலாம், பாப் ஸ்டோர் சொல்லலாம், ஹாட் ஹேட் சொல்லலாம். இதுல வந்து செக் பண்ணி பாருங்க. இந்த ட்ராப் ஷிப்பிங் பண்றவங்க எவ்வளவு வந்து நம்ம இந்தியாவில காசு சம்பாதிக்கிறாங்க, பாசிவ் இன்கம் அப்படின்னு தானே வந்து சொல்லியிருக்கோம். ஸோ அவங்க ஒரு மாசத்துக்கு 20,000 இருந்து 4 லட்சம் வரைக்கும் சம்பாதிக்கிறாங்க. ஸோ எவ்வளோக்கு எவ்வளோ சேல்ஸ் பண்றோமோ அவ்வளோக்கு அவ்வளோ ப்ராஃபிட் நமக்கு வந்து ஜாஸ்தி கிடைக்கும். ஸோ ஆன் ஆவரேஜ் சொல்லணும் அப்படின்னா கண்டிப்பா ஒரு மாசத்துக்கு வந்துட்டு 20,000 இருந்து 50,000 வரைக்கும் அசால்ட்டா வந்து பார்க்கலாம். ஸோ இது வரைக்கும் நம்ம 4 பாசிவ் இன்கம் வந்து பார்த்துருக்கோம். கடைசியா பார்க்க போறது, உங்ககிட்ட நல்லா காசு இருக்கு, உங்களுக்கு ஒரு பாசிவ் இன்கம் செட் பண்ணோம் அப்படின்னா நீங்க வெண்டிங் மிஷின்ல இன்வெஸ்ட் பண்ணலாம். ஸோ இந்த வெண்டிங் மிஷின் நம்ம வந்துட்டு நிறைய இடத்துல பார்த்துருப்போம். அப்பார்ட்மெண்ட் கீழே, இல்லைன்னா ஹாஸ்பிட்டல்ஸ்குள்ள, ஹோட்டல்ஸ்க்கு வெளியே எக்கச்சக்கமான இடத்துல வந்துட்டு இந்த வெண்டிங் மிஷின் வந்து இருக்கு. ஸோ இந்த வெண்டிங் மிஷின் அப்படின்றது ஃபர்ஸ்ட் டைம் ஆண்டர்பிரினர்ஸ்க்கு ஒரு நல்ல ஆப்பர்ச்சுனிட்டி அப்படின்னு வந்து சொல்லலாம். ஸோ வெண்டிங் மிஷின் அப்படின்னு சொல்றப்போ நீங்க வந்து ஒரு சின்ன ட்ரிங்க் வெண்ட் பண்ணக்கூடிய ஒரு மிஷினில் ஸ்டார்ட் பண்ணி அதை பெருசாக வந்துட்டு மாற்றிக்கலாம். ஸோ இங்கே வந்து 3 டைப்ஸ் இல்லைன்னா 3 வகையில் நீங்கள் வந்து இன்வெஸ்ட் பண்ண முடியுங்க. ஒன்று, இதுக்கு முன்னாடி நிறைய எஸ்டாப்ளிஷ்டாக இருக்கக்கூடிய வெண்டிங் மிஷின்ஸ் வச்சிருக்கிற ஒரு ஓனர்ஷிப் இருக்கும் இல்லையா, அந்த ஓனர் கிட்ட அந்த வெண்டிங் மிஷின்ஸை வாங்குறது. இந்த மாதிரி நீங்கள் ஒரு கையிலேருந்து இன்னொரு கைக்கு மாத்துறீங்க அப்படின்னா கண்டிப்பாக பெரிய கேபிட்டல் தேவைப்படும். பட் அதுக்கான ஒர்த் நமக்கு வந்து இருக்கும். ஏன்னா ஆல்ரெடி எஸ்டாப்ளிஷ்ட். இதோட இந்த ரெப்புடேட்டிவ் கஸ்டமர்ஸ் வந்து இந்த வெண்டிங் மிஷினை தேடி வந்து எடுப்பாங்க அவங்களுக்கு தேவையான ப்ராடக்ட்ஸை. ஸோ நம்ம கஸ்டமர்ஸ் ஆல்ரெடி வந்து இருக்காங்க, இந்த பேஸ் வந்து இருக்கு. இது நம்பர் 1. நம்பர் 2, ஃப்ரான்ச்சைசி எடுக்கலாம். ஃப்ரான்ச்சைசி அப்படின்னு சொல்றப்ப நம்ம யோசிக்கவே வந்து வேணாங்க, பிளானே பண்ண வேணாம். ஆனால் கமிஷன் அப்படின்றது கண்டிப்பாக நம்ம ஏர்னிங்ஸ்லேருந்து அவங்களுக்கு வந்து போகுன்றது ஞாபகம் வச்சுக்கணும். அண்ட் 3வது என்ன அப்படின்னு பார்த்தோம்னா உங்களோட ஓன் வெண்டிங் மிஷின் நீங்கள் ஸ்டார்ட் பண்ணுறது. ஸோ நீங்கள் வந்து வெண்டிங் மிஷினை சொந்தமாக பண்ணுறீங்க அப்படின்னா நீங்கள் லீகல் என்டைட்டியில் போயிட்டு ரெஜிஸ்டர் பண்ணணும். இந்த மாதிரி வந்துட்டு வெண்டிங் மிஷின் பிஸ்னஸ் வந்து நீங்கள் ஸ்டார்ட் பண்ணீங்க உங்களோட ஸ்டேட்டில் அப்படின்னு சொல்லி. அண்ட் வாங்குறதுக்கு காசு இருந்துச்சு அப்படின்னா உங்கள் காசு போட்டே வந்து வாங்கிடலாம். இல்லைன்னா உங்களுக்கு ஸ்மால் பிஸ்னஸ் லோன்ஸ் கிடைக்கும், எக்யூப்மெண்ட் ஃபினான்சிங் லோன்ஸ் கிடைக்கும், இல்லை லீஸில் வந்து நீங்கள் எடுக்கலாம். லீஸில் எடுத்தீங்கன்னா மாதம் நீங்கள் குறிப்பிட்ட அமௌண்ட் பே பண்ண வேண்டியதாக இருக்கும். 2 இயர்ஸ்லேருந்து 5 இயர்ஸ் வரைக்கும் லீஸ்லாம் வந்து கிடைக்கும். அண்ட் லீஸில் எடுக்கிறது ஒரு ப்ளஸ் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா நம்ம வந்து இந்த பிஸ்னஸை நல்லா கற்றுக்கலாம். அண்ட் வி கேன் see நமக்கு சூட்டபிளா இல்லையா அப்படின்னு. ஸோ இப்போ நீங்கள் என்ன பண்ணணும், நீங்கள் உங்கள் வெண்டிங் மிஷினில் வைக்கக்கூடிய அந்த ஐட்டம் என்ன, எதுக்கு டிமாண்ட் இருக்கு, எதை மக்கள் ஆசைப்பட்டு வாங்குறாங்க, அதை தொடர்ந்து லொகேஷன், கரெக்டான லொகேஷன்ல வைக்கணும், மக்கள் நடமாட்டம் இருக்கணும். அவங்க கண்ணு முன்னாடி அந்த வெண்டிங் மிஷின் இருந்தா மட்டும்தான் நாம வந்துட்டு அதுல இருந்து ப்ராஃபிட் பார்க்க முடியும். அடுத்து என்ன, உங்க மிஷினை ஸ்டாக் பண்ணணும், உங்களோட சேல்ஸ் ஸ்டார்ட் பண்ணணும். யோசிச்சு பாருங்க, நீங்க உங்களோட மிஷினை திரும்ப ஸ்டாக் பண்ண போறப்போ உங்களுக்கு அங்க இருந்து பைசா வந்து கிடைக்கும். ஸோ இது பார்த்தோன்னா நம்ம கிட்டே நின்று பார்க்கணும் அப்படின்ற அவசியம் வந்து கிடையாது. இன்வெஸ்ட் பண்ணிடுறோம், அதுல இருந்து காசு வந்துட்டே இருக்கு. ஸோ நான் சொன்ன இந்த 5 பாசிவ் இன்கம் இன்னைக்கு வந்து நீங்க இப்பவே இம்ப்ளிமெண்ட் பண்ணக்கூடிய பாசிவ் இன்கம். ஸோ என்னென்னு பார்த்தோம், நீங்க கான்டென்ட் கிரியேட்டர் ஆகலாம், இல்ல அஃபிலியேட் மார்க்கெட்டிங் பண்ணலாம், உங்களோட திங்ஸை ரெண்ட் அவுட் பண்ணலாம், 4வது நீங்க டிராப் ஷிப்பிங் பண்ணலாம், 5வது நீங்க வெண்டிங் மிஷின் பிசினஸ் வந்து பண்ணலாம். எதுக்காக பாசிவ் இன்கம் இம்பார்ட்டன்ஸ் ஆனா அப்படின்னு நீங்க கேட்டீங்கன்னா, நாம வந்துட்டு ஒரே இன்கம் நம்பி இருந்தோம் அப்படின்னா கண்டிப்பா நம்மளோட ஃபினான்ஷியல் ஸ்டேட்டஸை உயர்த்த முடியாது. இன்னொன்னு, நம்மளோட அந்த வேலைக்கு ஏதாவது பிரச்சனை வந்துருச்சு, லே ஆஃப் பண்ணிட்டாங்க, வேலை போயிடுச்சு, எதுனாலும் சரி நமக்கு இருக்கக்கூடிய அந்த ஒன் சோர்ஸ் ஆஃப் இன்கம் நின்றுச்சுன்னா ப்ராப்ளத்துல மாட்டிப்போம். அதனால ஆக்டிவ் இன்கம் இருந்துச்சுன்னா குட், பட் அதோட சேர்த்து பாசிவ் இன்கம் இருந்துச்சுன்னா வெரி குட். ஸோ இந்த 5ல உங்களுக்கு ஏதாவது சூட் ஆகுமா அப்படின்னு பாருங்க. ஸோ இந்த மாதிரி நீங்க பிசினஸ் பத்தி கத்துக்கணும், ஃபார்மிங் பத்தி கத்துக்கணும், பர்சனல் ஃபினான்ஸ், என்னோட ஃபினான்ஸை நல்லா மேனேஜ் பண்ணணும். ஸோ இந்த ஒரு சைடில் எனக்கு வந்து எஜுகேஷன் வேணும் அப்படிலாம் நீங்கள் யோசிச்சிங்கன்னா நம்மளோட ஃப்ரீடம் ஆப்பில் எக்கச்சக்கமான கோர்சஸ் அவைலபிளாக இருக்குது. கண்டிப்பாக செக் பண்ணி பாருங்க. அண்ட் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா கண்டிப்பாக ஒரு தம்ஸ் அப் கொடுங்க. மற்றவங்களுக்கு பிடிக்கும் அப்படின்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக ஷேர் பண்ணுங்கள், வாட்ஸ்அப் குரூப்பில் சென்ட் பண்ணுங்கள், இன்ஸ்டாகிராமில் ஷேர் பண்ணுங்கள். கண்டிப்பாக யாருக்காவது இது யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இந்த ஒரு பாயிண்ட் சொல்லிட்டு நான் இந்த வீடியோ முடிக்கிறேன். அண்ட் நம்மளோட சேனல் இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணினா இப்போவே சப்ஸ்கிரைப் பண்ணி அந்த பெல் ஐக்கனை கிளிக் பண்ணிடுங்க. ஸோ அடுத்த வீடியோவில் நான் உங்களுக்கு பார்க்குற வரைக்கும் திஸ் இஸ் சனா, ஐ அம் சைனிங் ஆஃப். டேக் கேர் அண்ட் பை.